அடுத்து எங்க போறோம் சொல்லுங்க. என்னன்னு தெரியல சூப்பர். அது நின்றுக்கிட்டாங்க. நம்ம இங்கிட்டு போக போறோம். வணக்கம், நான் தான் உங்க மதன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். எந்திரிச்சு விளாக் ஆரம்பிக்கிறப்ப டீயோட ஆரம்பிக்கிறோமா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நிலக்கல்ல இருக்கோம். இதுக்கு முன்னாடி சபரிமலை விளாக் பார்த்துருப்பீங்க. நான் அடுத்து எங்கள் டூரு தான் அடுத்து, இன்னும் டூர் தான் போக போகிறோம். நான் அடுத்து எங்கள் டூர்னு பார்த்தீங்கன்னா ஆலிமலை சிவன் கோயில் போக போகிறோம். அதுக்கு தான் தயாராகிக்கிட்டு இருக்கோம். வாயில மடிதான் தயாராகிட்டு இருக்கோம். டீ குடிச்சிட்டு கிளம்புறதான் வேலை. இன்னும் போக நிறையா வேலைகள்லாம் பார்ப்பீங்க. என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. கண்டிப்பாக போனால் வந்து பிளாக் பண்ணுறேன். நான் அடுத்து எந்த பிளேஸ்ன்னு எனக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஓகே ஸ்கொயர், நான் வந்து அப்படி போக பிளாக் பண்ணுறேன். எங்கேயாவது நிப்பாட்டினா நைட்டு சாப்பிட்றப்ப தான் நிப்பாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். டீ குடிக்க நிப்பாட்டினா பிளாக் பண்ணுறேன். அடுத்து எங்கே போகிறோம் சொல்லுங்க. கரெக்டா இருக்கீங்க. பேச மாட்டாரு, கொடுப்பாரு. வாயில இருந்து பேச மாட்டாரு, பேசுற முத்து ஓடி போயிடும். எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமா இருக்குதா? இன்னும் கொஞ்சம் வேணும். டீ வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி, பிரியாணி பண்ணா டீ வாங்க மாட்டோம், டீ வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆமா, இதுதான் எங்க அண்ணன். அண்ணன் ஒரு பாட்டு பாடினேன். அண்ணன் வேற மாதிரி மலைக்கு போயிட்டு வரோம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா ஆன்றாரு. இது எங்க மாமா. அவர் ஒரு பாட்டு பாடுங்க, நீங்க ஒரு பாட்டு பாடுங்க. 24 hours later. ஸ்குவாட் குட் மார்னிங், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆலிமலை சிவன் கோயில் போயிட்டுருக்கோம். பீச் கிட்ட இறங்கி போயிட்டுருக்கோம். சரியான தூக்கம் நைட்டு. அதுக்கப்புறம் சாப்பிட தான் நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் பிளாக் பண்ண சரி பங்கில் தான் நிப்பாட்டுறாங்க அப்படின்ட்டு. அடுத்து திருவனந்தபுரம் பீச்சு போய் திருவனந்தபுரத்தில் வந்து சிப்ஸுகளில் நிப்பாட்டினாங்க. அடுத்து சிப்ஸுகளில் வந்து சிப்ஸு தானே, அதுவும் நான் எந்திரிக்க கூட இல்லை, தூங்கிட்டேன். நல்லா தூக்கம், இன்னும் ஃபுல் டயர்ட் ஆகி போச்சா, தூங்கியாச்சு. போயிட்டுருக்கோம். முன்னாடி நம்ம பசங்க எல்லாம் போயிட்டுருக்காங்க. மாமா மச்சான்ஸ். ஆமாம், சரியான பள்ளப்பத்தில் இறங்குது. காஃபி கூட குடிக்கல, அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே சார், நான் வந்து பீச்சுக்கிட்ட போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஸ்குவாட் ஃபைனலி ரீச் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சினிமாட்டிக் வீடியோலே காமிச்சிருப்பேன். மைக்கெலாம் எட்டு வராமல் வந்துட்டேன். அதான் போகிறன்னு கேட்டால் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. இப்போ நான் எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா பீச்சு கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் இருங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுற்றி கடல் தான். இதான் கடைசி எண்டு போல். எங்கெல்லாம் போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அங்கே போக முடியுமா என்னன்னு தெரில. போக முடிஞ்சால் நல்லா தான் இருக்கும். பாருங்க எப்படி அடிக்குதுன்னு. இப்போ போனோம்னா ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் ஜம்முன்னு. என்னன்னு தெரில ஸ்குவாட். அப்படியே இது பக்கத்தில் அப்படியே கோயில் சிவன் சிலை. நான் அங்கிட்டு போய் வியூ காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க ஸ்குவாட். இது அடுத்த எண்டு பார்த்தீங்கன்னா நம்ம வயசுலாம் கீழே போயிட்டாங்க. கீழே போய் கூட உங்களுக்கு காமிக்கிறேன் வியூவு. கீழேருந்து காமிக்கலாம் போல். நான் இங்கே பல ரீல்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்க, ஒரு காஃபி நேந்திரப்பழம் இது வந்து ஆட்டையை போட்டது பசங்கிட்ட. நானும் அப்படி மட்டும்தான் ஒரு காஃபி வாங்கலாம். டீயை போகுது. அப்படியே இங்கே கீழே கடை இருக்குது. அப்படியே அப்படியே கீழே கடை இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். அப்படியே அங்கேருந்து இங்கிட்டு திரும்பினீங்கன்னா அப்படியே பீச் வியூ. இல்லை இன்னும் வேலை தண்ணி இங்கே வரைக்கும் வந்துருக்கு. தண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்குமே வந்திருக்கு. ஃபுல்லாக அலை அதிகமாக வந்துருக்கு. அலை அதிகமாக தான் வந்துட்டு இருக்கு. போட்டிங்கும் இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஆதிமலை சிவன் கோயில் வரணும்னு நினச்சிங்கன்னா இவ்வளோதான் இருக்குது.
இன்னும் அடுத்து நம்ம பசங்க எங்கே டூர் பிளான் பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்னும் பிளான் பண்ணுறதுல என்னென்னு பார்க்கணும். ஓகே ஸ்கொயர், நான் வந்து அடுத்த வீடியோ போக கண்டினியூ பண்ணுறேன். 3 hours later. சின்னதாயில பெருசாயில 200 ரூபா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி 1.5 மணி நேரம் டைட்டை பார்த்து போவோம். ஸ்குவாட் கடைசியாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. காலைல பொங்கல் சாப்பிட்டு அடுத்து இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஏதோ போட்டிங்கு அங்கனே வந்து மார்க்கெட் பண்ணாங்க. அந்த போட்டிங் தான் வந்திருக்கோம். எல்லாம் போட்டிங் ஏற போகிறோம். அதுக்கோசரம் தலைக்கு 200 கேட்குறாங்க. 1.5 மணி நேரம் சுற்றி காமிப்பாங்களாமா. ஒரு போட்டுக்கு 8 பேர் தான் அலோடாமா. நாங்கள் 8 போட்டோ சம்திங் கேட்டிருக்கோம். அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கு. சாமி எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. அடுத்து அதை தான் பார்க்க போகிறோம். போட்டு எடுத்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஸ்குவாட். வச்சுக்கலாமா மாதிரி ஸ்குவாட் ஃபைனல் கிளம்பியாச்சு. போட்டிங் மொத்தம் 8 பேர் கிளம்பி இருக்கோம். இந்த போட் ஒண்ணு, நம்ம பசங்க அந்த போட் ஒண்ணு, மொத்தம் 8 போட் பேசியிருக்கோம். அவருக்கு பேர் தான் பாடி பாத்தீங்க. எடுத்து விடுங்க மாப்பிள்ள, எடுத்து விடுறீங்க. இன்னும் 1.5 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. 1.5 மணி நேரம் போட்டிங்கே கிடையாது. தீவு இருக்கு போல, தீவு கூட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தெரியல. பெட்ரோல் ஊத்துங்க. போட்டிங் டச்சிங்ல போகுது. என்ஜாய்மெண்ட் 200 நல்லா இருக்கு. ஆனா வந்து போட் வந்து ஸ்லோவா ஓடுறாங்க. இந்த வீடியோ கட் பண்ணி விட்டுறியா? இந்த வீடியோ கட் பண்ணி விட்டுறப்பா. இங்க வரு. இங்க போறேன். அத மாதிரி நீ ஜெயிலுக்கு போயிடுவே. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு காஃபி குடிக்க போகிறோம். நம்ம பசங்க அங்கே நின்றுக்கிட்டாங்க, நம்ம இங்கிட்டு போக போகிறோம். எங்கள் மாமா வந்து குல்பி கேட்டிருக்காரு. நான் குல்பி அதுதான் இந்த ரெஸ்டாரண்ட் தான். காஃபி இருக்கான். காஃபி எல்லாமே இருக்காங்க. போகலாம். உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் தான் இருக்குன்னா கரைச்சல் ஆகிக்கும். எத்தனை காஃபி? ஏன் உள்ள பக்கோடாவா? என்ன வெங்காய பக்கோடாவா? உள்ள போலாம். போங்க நீங்க போட்டுக்கிட்டே நிக்க வைக்க. நான் பயந்து போனோம். சேட்டா வந்தோம்னே போட்டுக்கிட்டே நிப்பாட்டு வச்சுருக்காங்க. நீ எங்கேயா? என்னையா பண்ற? இறங்குறன்னு போட்டான சாட்சி விட்டுற. ஓகே, சிக்கன் மட்டன் எல்லாமே இருக்கு. A to Z இருக்கும் போல. ஒன்லி காஃபி மட்டும். வேற என்ன இருக்கு? வெஜ் தான், ஃபுல் வெஜ் தான். என்னென்ன இருக்கு? சரி இருங்க கேட்டு சொல்றேன். 110 வெங்காய பக்கடா 110ன்றாங்க. அது வேணா அது மேலே வந்துருக்காங்க. மொட்டை வெயில். நீங்க வரீங்களா மேல? நம்ம பாய்ஸ் பாருங்க. ஹாய். இதாகாது. ஓகே ஸ்குவாட், வெங்காய கடை எல்லாம் ரேட்டு கூட தான் இருக்கும். ஏன்னா வந்து நடு ஆற்றுக்குள்ள நிப்பாட்டி இருக்கனால எல்லாம் கூட தான் வைப்பாங்க. ஆனால் நல்லாயிருக்கு, ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரெஷர்லாம் தானே அமைஞ்ச மாதிரி. அதான் வந்து கடல். அது கடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலை வருது தெரியும்னு நினைக்கிறேன். அதான் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது கடல். அது அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே போட்டு. அது கடல் குளமும் சேர்ற இடம். சாரி, கடலும் ரிவராக ஏதோ ஒன்று. கடலும் ரிவரும் சேர்ற இடம். அதுதான் வெயிட்டிங் எல்லாம் சொல்லியிருக்கு. எல்லாம் கீழே போகிறாங்க, நாங்கள் கீழே போகிறோம். நான் காஃபி எப்படி இருக்குது சாயா வந்து குடிச்சிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணுறேன். சரிடா போட பார்த்து வாங்க.
180. பன்னீர் பக்கோடா எவ்வளோன்னு கேளுங்க. பன்னீர் பக்கோடா 180. பஞ்சாரம் பஞ்சசாரமா? காஃபியில் சர்க்கரையே இல்லை, சர்க்கரை சொல்லியிருக்கு. அதுக்குள்ள இங்கே ஒரு ஃபைட் ஆகிடுச்சு. இந்த ஃபைட்டை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. மஞ்சசாரம் வந்துருச்சு. மஞ்சசாரம்னா வேற ஒன்றும் இல்லை, சர்க்கரை தான் மஞ்சசாரன்றாங்க. குல்ஃபிக்கு என்னையா? அப்படியே கொண்டே எல்லாம் போட்டு கடைசியா கொடு. எல்லாம் போட்டாச்சா? அங்கிட்டு போட்டு விடு. இங்க கொடு. ஷூட்டப் ஆயிடுச்சு. இன்னும் இங்க தா. சரி, மஞ்சசாரு கேட்டது நாங்க தான். இருக்காதியா? இருக்க வேற மாதிரி கேக்குறியா? ஒரு நிமிஷம் மிக்சிங். நான் அடுத்த ஐலாண்டு போவேன்னு நினைக்கிறேன். இப்போ காஃபி குடிச்சோம்னா அடுத்த ஐலாண்டு தான். பக்கோடா சொன்னோம், பக்கோடா இப்போதைக்கு வராதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பக்கோடா மட்டுமே 150 ரூபா. கட் ஆயிடுச்சா? காப்பி எவ்வளோ? ஐயோ, காப்பி அவருக்கே கொடுத்துருங்க. இந்த காப்பி சக்கரை இல்லாத காப்பி 50 ரூபா. 50 ரூபா காஃபி. ஓகே ஸ்குவாட், நான் ஐலாண்டு போயிட்டு உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.